இப்பொழுது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தான்ஸ்ரீ டத்தோ மாணிக்க வாசக தமிழ் பள்ளியின் 2025ஆம் ஆண்டின் நடி சிறந்த மாணவர் நடிசிறந்த மாணவராக திகழ்வர் மாணவி யாழினி புகழேந்தி. மாணவரின் பெற்றோர்களை மேடைக்கு வரும்படி தாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்களே, மாணவி யாழினி புகழேந்தி 24 பிப்ரவரி 2013ஆம் ஆண்டு திரு புகழேந்தி மற்றும் திருமதி லட்சுமி தேவி தம்பதியர்களுக்கு பிறந்த செல்ல மகள். இந்த மாணவர் பள்ளி அளவிலும் சரி இதர போட்டிகளிலும் சரி பங்கு பெற்று பல அபார வெற்றிகளை அடைந்துள்ளார். காமன்வெல்த் ஆங்கில மொழி கட்டுரை போட்டியிலும் தேசிய ரீதியில் வெண்கல பதக்கமும், கல்ச்சர் சயின்ஸ் போட்டி தேசிய ரீதியில் வெண்கல பதக்கமும், திட்ட அடிப்படையில் கற்றல் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் PBL போட்டியில் தேசிய ரீதியில் 2வது நிலையும், இன்டர்நேஷனல் யூத் ஸ்டேம் டோர்னமெண்ட் தேசிய ரீதியில் வெள்ளி பதக்கமும், WYSII புத்தாக்க போட்டியில் உலகளாவிய ரீதியில் வெள்ளி பதக்கமும், அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் எனும் ஸ்டேம் போட்டியில் மாவட்ட ரீதியில் 2வது நிலையும், ஸ்டேம் போட்டியில் தேசிய ரீதியில் 2வது நிலையும், தேசிய மொழி கதை கூறும் போட்டியில் மாவட்ட ரீதியில் 2வது நிலையும், தமிழ் மொழி பேச்சு போட்டியில் மாவட்ட ரீதியில் 2வது நிலையும், அறிவியல் ஃபியூச்சர் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட் ஒலிம்பிக் உலகளாவிய ரீதியில் வெண்கல பதக்கமும், அது மட்டுமின்றி ஆங்கிலம் ஃபியூச்சர் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட் ஒலிம்பிக் உலகளாவிய ரீதியில் வெள்ளி பதக்கமும், ஆங்கிலம் வேர்ல்ட் ரைட்டிங் கப் தேசிய ரீதியில் தங்க பதக்கமும், தமிழ் மொழி பேச்சு போட்டி மாவட்ட ரீதியில் 1வது, தேசிய மொழி மேடை பேச்சு போட்டியில் மாவட்ட ரீதியில் 1வது, தமிழ் மொழி பேச்சு போட்டி மாநில ரீதியில் 2வது, தமிழ் மொழி பேச்சு போட்டி தேசிய ரீதியில் பங்கேற்றார். அது மட்டுமின்றி வேர்ல்ட் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல் சேலஞ்ச் என உலகளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட போட்டியில் தங்க பதக்கமும், வின்ஸ்டன் ஃபியூச்சர் பிகின்ஸ் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் எனும் ஸ்டெம் புத்தாக்க போட்டியில் உலகளாவிய ரீதியில் தங்க பதக்கமும் பெற்றவர். மேலும் கார்னிவல் ஜெனராசி மடனி அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் எனும் ஸ்டேம் போட்டியில் மாவட்ட ரீதியில் 2வது, வேர்ல்ட் யூத் இன்வேஷன் பெஸ்ட் அறிவியல் தொழில்நுட்ப பொறியியல் மற்றும் கணிதம் எனும் ஸ்டேம் போட்டியில் உலகளாவிய ரீதியில் தங்க பதக்கமும், சதுரங்க போட்டியில் மாவட்ட ரீதியில் 9வது நிலையும், I3C புத்தாக்க போட்டியில் உலகளாவிய ரீதியில் தங்க பதக்கமும், கோல்டன் எம்பயர்ஸ் யங்கஸ்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் தி இயர் இவர் 2025ஆம் ஆண்டில் விருது பெற்றார். அது மட்டுமின்றி ஜூனியர் ஆர்ட்ஸ் கல்ச்சர் அப்ரிசியேஷன் அவார்ட் அது விருதையும் பெற்றார். அது மட்டுமின்றி அடுத்த விருது குளோபல் ஷைனிங் ஸ்டார் பை SMS இந்த 3 விருதையும் பெற்றவர் ஆவார். இவர் வேறு யாரும் இல்லை, நம் பள்ளி 6 டைனமிக் மாணவி யாழினி புகழேந்தி. பெற்றோர்களே, இந்த மாணவி அதிகமான முயற்சியை எடுப்பார். தனக்கென்று என்ன போட்டி வந்தாலும் அதற்காக முழு மூச்சுடன் ஈடுபடுபவர். தைரியமான மாணவி பங்கெடுக்கும் அனைத்து போட்டிகளிலும் தன் திறமையை வெளிக்காட்டி வெற்றி வாகை சூடியுள்ளார். சிறுகதை எழுவதில் சிறந்தவர். கவிதை, கதை, நாடகம், திருக்குறள் பேச்சு போட்டி என எந்த போட்டியாக இருந்தாலும் வெளுத்து வாங்குபவர்.
தமிழ் மட்டுமல்லாது மலாய் மொழி, ஆங்கிலத்திலும் சிறப்பான பேச்சாற்றலை கொண்டவர். இன்று வரை தனக்கு கொடுத்த கற்றொழுகு மாணவர் தலைவர் எனும் பொறுப்பை இந்த நொடி பொழுது வரை செவ்வனே செய்து வரும் மாணவர் இவர். சாதனை பெண்ணே, சரித்திரம் படைக்கவா, பதக்கங்கள் பல சுமக்க பாறையில் துணிந்து வா, 8 திசை முட்டும் வரை தொடரட்டும் உன் புரட்சி அலை. வாழ்த்துக்கள் யாழினி புகழேந்தி. பெற்றோர்களே, டான்ஸ்ரீ டத்தோ மாணிக்கவாசகர் தமிழ் பள்ளியின் 2025 ஆண்டின் மற்றொரு நனி சிறந்த மாணவர் மாணவி லித்திகா பிரபாகரன் அவர்களை பெற்றோருடன் மேடைக்கு அழைக்கிறோம். பெற்றோர்களே, இம்மாணவி 20 ஜனவரி 2013 ஆண்டு திரு பிரபாகரன் மற்றும் திருமதி முனீஸ்வரி தம்பதியர்களுக்கு பிறந்த புதல்வி. ஆண்டு 1 முதல் 6ஆம் ஆண்டு வரை டான்ஸ்ரீ டத்தோ மாணிக்கவாசகர் தமிழ் பள்ளியில் பயின்றுள்ளார். பள்ளி அளவிலும் சரி, இதர போட்டிகளிலும் சரி, இந்த மாணவி பங்கு பெற்று பல அபார வெற்றிகளை அடைந்துள்ளார். இந்த மாணவரை பார்த்தால் பசு, பாய்ந்தால் புலி என்றே கூற வேண்டும். இவர் அதிகம் பேச மாட்டார், செயலில் காட்டுபவரே இவர். பண்பான மாணவர். இவருடன் பேசினால் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். கடுகு சிறுத்தாலும் காலம் குறையாது என்பதற்கொப்ப தன்னை அமைத்துக் கொண்ட மாணவரே இவர். 2023 ஆண்டு மாலை மாவட்ட ரீதியில் நடத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் பங்கு பெற்றவர் இவர். மாவட்ட ரீதியில் நடத்தப்பட்ட திருமுறை ஓதும் போட்டியில் 1ஆம் நிலையும், மாநில ரீதியில் நடத்தப்பட்ட திருமுறை ஓதும் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி வாங்கி சொல்லியுள்ளார். தொடர்ந்து தேசிய அளவிலான கணித போட்டியில் பங்கு பெற்றவர். தேசிய அளவிலான அறிவியல் போட்டியிலும் பங்கு பெற்றவர். உலகளாவிய ஆங்கில கட்டுரை போட்டியில் பங்கு பெற்றவர். அதோடு மாவட்ட ரீதியில் நடத்தப்பட்ட போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட டூடல் போஸ்டர் படம் வரையும் போட்டியில் 1ஆம் இடத்தையும் வெற்றி வாகை சூடியுள்ளார். தொடர்ந்து ஆங்கில மொழி மேடை பேச்சு போட்டியிலும் மாவட்ட ரீதியிலும் மாநில ரீதியிலும் பங்கு பெற்றவர். 2024 ஆண்டு மாலை மாவட்ட ரீதியில் ஆங்கில மொழி நனி சிறந்த மாணவர் விருது பெற்றுள்ளார். தொக்கோ நீலாம் எனும் நனி சிறந்த மாணவர் விருதை பெற்றுள்ளார். பேரா மாநில ரீதியில் தொழில்நுட்ப போட்டியில் 3ஆம் நிலையும், தேசிய ரீதியிலான தொழில்நுட்ப போட்டியில் பங்கு பெற்றுள்ளார். கன்சில் சயின்ஸ் தேசிய ரீதியிலும் பங்கு பெற்றுள்ளார். இம்மாணவி தொடர்ந்து The Queen's Commonwealth Essay Competition 2024 எனும் போட்டியில் தேசிய ரீதியில் பங்கு பெற்றவர். அதனைத் தொடர்ந்து பத்தாண்டிகள் லபஸ்கன் திருமுறை போட்டியில் 3ஆம் நிலையும், பத்தாண்டிகள் மலுக்கேஸ் போஸ்டர் கேட்டகரி துனஸ் dalam Carnival Pandu Putri 2024 போட்டியில் 1 நிலையும் வெற்றி பெற்றவர். வாழ்த்துக்கள் லித்திகா பிரபாகரன். தொடர்ந்து மாணவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும்.
பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் பிள்ளை சிறந்தவள் என பெரு சொல்ல கேள்வியுற்ற தாய் தந்தை தான் அவளை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வார்கள். இந்த குரலுக்கேற்ப நனிசிறந்த மாணவர்களான யாழினி புகழேந்தி மற்றும் ரித்திகா பிரபாகரன் இருவருக்கும் வாழ்த்துக்கள். இவ்வேளையில் மாணவர்களின் பெற்றோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இடைநிலை பள்ளியிலும் மேலும் பல சாதனைகள் புரிய வாழ்த்துக்கள். யாழினி புகழேந்தி மற்றும் ரித்திகா பிரபாகரன் நன்றி. இவர்களை போல் சாதனை புரிய முயற்சியை தொடருங்கள். அப்துல் கலாம் கூறுவது போல் கனவு காணுங்கள், ஒரு நாள் நிறைவேறும். மாணவர்களே, கனவு மட்டும் காணாமல் அதோடு சேர்த்து முயற்சியும் வேண்டும். மாணிக்க வாசக தமிழ் பள்ளியின் மேடை ஒரு நாள் உங்களையும் கௌரவிக்கும்.